அன்பு தமிழ் உறவுகளுக்கு உங்கள் அன்பன் கவிக்கிற்கனின் தமிழ் வணக்கங்கள். தமிழகத்தில் அவ்வப்போது நமது பாரம்பரியத்தையும் தொன்மையையும் மறைக்கும் வண்ணம் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அதில் இப்போ ஒன்று திருப்பரங்குன்றம் சிக்கந்தரும் ஸ்ரீகந்தரும். ஆன்மீகமும் அரசியலும் எப்போதும் ஒன்றாகவே பயணித்திருக்கின்றன என்பதே சரித்திரம் விரித்திடும் உண்மை. மதம் பரப்ப வந்தவர்களை ஒற்றியே வணிகர் வந்தனர். வணிகராய் வந்தவர் ஆட்சியாளர் ஆனார். அதே போல நாடு பிடிக்க வந்தவர் மத குருமார்களை தம்முடன் எப்போதும் வைத்துக் கொண்டனர். மன்னன் மார்க்கத்தில் மக்கள் மாறினால் ஆட்சி செய்வது சுலபம். இப்படியாகவே சைவம், வைணவம், சமணம், பௌத்தம், பின்னர் மீண்டும் சைவம், வைணவம், பக்தி மார்க்கம் என்று மாறி மாறி மக்களோடு வாழ்ந்தனர். இடையில் கிறிஸ்துவமும் இஸ்லாத்தும் இப்படியே. எப்படி இருப்பினும் தமிழகத்தில் மதமாச்சரிய வேறுபாடுகள் பெரிதாக என்றுமே தோன்றியதில்லை. குறிப்பாக தமிழகத்தின் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தாய் மக்களாகவே இன்று வரை பிற மதத்தினருடன் கலந்து வாழ்கிறார்கள். அதிலும் இஸ்லாம் மதத்தின் தர்கா என்று அழைக்கப்படும் வழிபாட்டு தலங்கள் இந்த மண்ணின் மாண்போடு, இந்த மண்ணின் வழக்கோடு தான் விளங்குகின்றன. அவுலியாக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த இறைவனின் ஆசி பெற்றவர்கள் அனைத்து சமூகத்தினரையும் ஒன்றுபோல நினைத்தார்கள். எங்கள் சொந்த ஊரான தேவகோட்டை நகரில் இருக்கும் தர்காவில் வழங்கப்படும் பேரிச்சம்பளம், சர்க்கரை, அதற்கு நார்சான சொல்லுவாங்க, அதோடு விபூதியும் சைவ ஆலயங்களில் வழங்கப்படுவது போலவே கொடுக்கப்படும். உருஸ் எனப்படும் சந்தனக்கூடு வைபவத்தை முன்னின்று நடத்துவதில் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இணையாக மற்ற மதத்தினர் அனைவரும் பங்கெடுத்துக் கொள்வோம். சந்தனக்கூடு புறப்பட்டு நகரில் வலம் வரும் நேரம் நாட்டார் நகரத்தாருக்கு சிறப்பு அழைப்பு செய்யப்படும். குழந்தைகளின் வயிற்று வலி பயந்த கோளாறுகளுக்கு தர்காவில் இருக்கும் அசரத்து மந்திரித்து தண்ணீரோ தாயத்தோ மத பாகுபாடு இன்றி வழங்குவார். சந்தனக்கூடு விழா கொடியேற்றிய நாளில் இருந்து தினசரி இந்துக்கள் தங்கள் காணிக்கையாக உணவும் தண்ணீரும் வழங்கிக் கொண்டே இருப்பார்கள். அந்த தர்காவில் குத்து விளக்கு முதல் குளிர் சர்பத் வரை காணிக்கை வழங்கும் இஸ்லாமியர் அல்லாதவர் பலரும் உண்டு இன்று வரை. அதே போல கந்தூரியாக்க இஸ்லாமிய சகோதரர்கள் பிரான்மலை, ஏர்வாடி, நாகூர் என்று அனைத்து தர்காக்களுக்கும் செல்லும் பொழுது தம்முடன் உறவுகளாக எங்கள் இந்து மதத்தினரையும் அழைத்துச் செல்வது பழக்கம். நாகப்பட்டினத்தில் வசிக்கும் என் தங்கையின் புக்ககத்தில் ஒவ்வொரு வருடமும் நாகூர் கந்தூரி ஆக்கி எங்களை எல்லாம் அழைப்பு விடுப்பது பல்லாண்டுகளாக நடந்து வரும் ஒரு பாரம்பரிய கதை. இப்படி தாயாய் பிள்ளையாய் ஒண்ணு மண்ணாய் வாழ்ந்து வருகின்ற தமிழக இஸ்லாம் மற்றும் பிற மத சமூகத்தின் பால்வண்ண உறவில் விஷம் கலந்தது போல சமீபத்திய திருக்குன்றம் நிகழ்வுகள் மிகுந்த வேதனை அளிக்கின்றன. ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துபவர்கள் மக்களின் மத ஒருமைப்பாட்டை ஏன் சீர்குலைக்கிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. ஆனால் உண்மையில் திருப்பரங்குன்றத்து பகுதியில் வசிக்கும் இந்துக்கள் எவரும் இது பற்றி எந்த ஆட்சேபனையும் இதுவரை தெரிவிக்கவில்லை, என்றும் தெரிவிக்கப் போவதும் இல்லை. சரி, என்னதான் இவர்கள் பிரச்சனை? புலால் உண்பதால் இறைவன் முருகனின் திருமலையில் புனிதம் கெட்டுவிடுமாம். திருப்பரங்குன்றத்து மலையின் ஒரு பகுதியில் ஈசன் சிவன் இருக்கிறார், இன்னொரு பகுதியில் முருகன் இருக்கிறார், மற்றும் ஒரு பகுதியில் சிக்கந்தரின் சமாதி இருக்கிறது. இத்தனை வருடங்கள் இல்லாத புனித வீழ்ச்சி இப்போது எப்படி சடக்கென்று வந்தது என்றுதான் தெரியவில்லை. திருமுருகன் ஆலயத்தில் எவரும் உயிர் பலி கொடுப்பதில்லை. சரி, அப்படியே நமது முந்தைய தமிழ் நூல்களில் உயிர் பலிக்கும் நமது கடவுள்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று ஒரு பார்வை பார்த்து விடுவோமா? புலால் உண்ணுதல் என்பது தமிழர்களின் மரபு. கோவில்களில் பலி கொடுத்து நேர்ந்த கடனை நிவர்த்தி செய்யும் தமிழர்களின் மரபை ஒட்டியே தமிழர்களாய் இருந்த இஸ்லாம் ஆனவர்கள், அதாவது இவர்கள் இஸ்லாம் ஆனவர்கள் தமிழர்களின் மரபை ஒட்டியே தமிழர்களாய் இருந்து இஸ்லாம் ஆனவர்கள் புலால் படைத்து வழிபாடு செய்து வருகின்றனர். இன்னும் ஆடு வெட்டி பலி கொடுத்து விரதம் விடும் பழக்கம் நம்மில் இருக்கிறது. நமது கோவில்களில் புனிதம் கெட்டுவிட்டதா என்ன? நம்ம சாப்பிட்றதில்ல, நம்மளுக்கு எது பிடித்திருக்கிறதோ அதை நம்ம என்ன செய்வோம்? நம்ம குழந்தைகளுக்கு கொடுப்போம், நம்ம பெற்றோர்களுக்கு கொடுப்போம், நம்ம நண்பர்களுக்கு கொடுப்போம்.
அது மாதிரித்தான் இறைவனை தனது உடன் வாழ்கின்ற நண்பர்களாக, பெற்றோர்களாக, தனது குழந்தைகளாக எண்ணி வாழ்ந்திருக்கின்ற பண்டைய தமிழர்களும் தனக்கு பிடித்தமான உணவை தனது இறைவனுக்கு படைத்து அவனை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த புலால் படைப்பு பழக்கம் உருவானது. அதான் உண்மை. பெரிய புராணத்தில் உள்ள கண்ணப்ப நாயனார் வரலாறு ஒன்றே இதற்கு போதுமான சான்றாகும். திண்ணன் என்ற கண்ணப்பர் வேடர் மரபில் வந்தவர். வேட்டையில் கிடைத்த நல்ல ஊன்களை உண்டு மகிழ்வதே அவர்கள் வாழ்க்கை. அக்கண்ணப்பர் காலத்தியில், அதாவது இன்றைய காளகஸ்தி, அந்த கண்ணப்பர் காலத்தியில் உள்ள சிவலிங்கத்தை கண்டவுடன் அன்பு கொண்டார். தாம் சுவைத்து பார்த்த ஊனையே சிவலிங்கத்திற்கு படைத்தார். சிவபெருமானும் அதை ஏற்றார். இது மக்கள் தங்கள் பழக்க வழக்கங்களை ஒட்டியே தெய்வங்களை போற்றுவார்கள் என்பதையே காட்டுகின்றது. பத்துப்பாட்டில் மதுரை காஞ்சியில் சிவபெருமானை உள்ளிட்ட எல்லா தெய்வங்களும், நல்ல கவனிங்க, சிவபெருமானை உள்ளிட்ட எல்லா தெய்வங்களும் புலால் உணவையே விரும்பும் தெய்வங்களாக இருந்தன என்று ஒரு குறிப்பிடுகிறது. நீரும் நிலனும் தீயும் வழியும் மாகம் விசும்பொடு ஐந்துடன் இயற்றிய மழுவாள் நெடியோன் தலைவனாக மாசு அற விளங்கிய யாக்கையர் சூழ் சுடர் வாடா பூவின் இமயா நாட்டத்து நாற்ற உணவின் ஒருகெழு பெரியோர். பத்துப்பாட்டு குறிப்புப்படி பண்டைய தெய்வங்கள் புலாலையே விரும்பின, மக்களும் அவ்வுணவையே அவைகளுக்கு படைத்தனர் என்ற உண்மையை உணர்த்துகிறது. அதாவது குறுந்தொகையில 362வது ஒரு பாடல், இது பாருங்களேன். முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேள, முருகு அயர்ந்து வந்த முதுவாய் வேள சினவள் ஓம்புமதி வினவுவது உடையேன் பல்வேறு உருவில் சில் அவிழ் மடையோடு சிறுமறி கொன்று, சிறுமறினாலே நல்ல வெள்ளாட்டாங்க, சின்ன குட்டி, புருவ குட்டின்னு, அதுதான் சிறுமறி. சிறுமறி கொன்று இவள் நறுநுதல் நீவி வணங்கினை கொடுத்தியாயின் அணங்கிய விண்தோய் மாமலை சிலம்பன் ஒந்தார் அகலமும் உண்ணுமோ பலியே. இதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். தலைவி காதலால் வருந்துகின்றாள் இந்த பாடல்ல. அதை அவன் அன்னை, அந்த தலைவி காதலால் வருந்துகிறாளே, அதில் அவளுடைய அன்னை அறியவில்லை. முருகனால் தான் அவளுக்கு பிணி நேர்ந்தது என்று கருதினாள். உடனே முருகனுக்கு விழா எடுத்தாள். அப்போது பூசாரி மீது முருகன் ஆவேசம் வந்து ஆடினார். அவன் ஆடுகின்றான். அவனை பார்த்து தோழி கேட்பதாக இந்த செயல். எப்படி சொல்ற? முருகனை வழிபட வந்த அறிவுள்ள வேலனே, அந்த வேலன் யாரு? அந்த பூசாரி ஆடுறாரு. முருகனை வழிபட்டு வந்த அறிவுள்ள வேலனே, கோபித்துக் கொள்ளாத, உன்னை ஒன்று கேட்கிறேன். பல்வேறுபட்ட நிறமுள்ள சில சோற்றையுடைய பலியை வைத்து படைத்து சிறிய ஆட்டுக்குட்டியை கொன்று இத்தலைவியின் நல்ல நெற்றியையும் தடவி முருக கடவுளை வணங்கி பலியாக கொடுக்கின்றாய். இப்படி கொடுக்கும் பலியை இவளை வருந்தச் செய்த மலைநாட்டு தலைவனுடைய மார்பு உண்ணுமோ? எப்படி? அவன் வருந்தி இருக்கிறது தன் தலைவரை நினைத்து நீ முருகனுக்கு வந்து ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்ட. இந்த பலியை வந்து அந்த இவருடைய காதனுடைய மார்பு சாப்பிடுமா, அவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்கிறான். முருகனுக்கு பூசை போடும் இடத்தை நன்றாக தூய்மை செய்தான். முருகன் கருவியாகிய வேலனுக்கு அல்லது வேலுக்கு மலர் மாலை சூட்டினான். சிறந்த நகரில் ஆரவாரம் உண்டாகும்படி முருகனை புகழ்ந்து பாடினான். ஆட்டை பலி கொடுத்தான். நல்ல திணையுடன் ரத்தத்தையும் கலந்து தூவி முருகனை வழிபடச் செய்தான். இத்தகைய அச்சம் தரும் நள்ளிரவு அப்படின்னு ஒரு பாடல். எப்படி சொல்லுது பாருங்க, பாடல பாருங்க. களம் நன்கு இழைத்து கன்னி சூட்டி வளநகர் சிலம்பு பாடி பலி கொடுத்து உருவச் செந்தினை குருதியோடு தூவை, உருவச் செந்தினை குருதியோடு தூவை முருகாற்றுப்படுத்த உருகெழு நடுநாள். நடுநாள்னா நள்ளிரவு. அந்த முருகனை ஆற்றுப்படுத்திய அந்த நள்ளிரவு, அதாவது இரவில் ஆடு வெட்டி பூஜை போட்டிருக்கான். திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை இன்றைய சச்சரவு செய்கின்ற, பிரச்சனை செய்கின்ற அதே திருப்பரங்குன்றத்திற்காகவே எழுதப்பட்ட நூல் திருமுருகாற்றுப்படை. அதுல ஒரு 2 பாடல் மட்டும் சொல்லியிருப்பாருங்களேன். மதவழி நிலைய மாத்தாள் கொழுவிடை குருதியோடு விரைய தூ வெள்ளரிசி சில்பலி செய்து பல்பிறப்பு இரி. அதாவது மிகுந்த வலிமை பொருந்திய பெரிய கால்களையுடைய கொளுத்தி ஆட்டுக்கிடாயின் ரத்தத்துடன் கலந்து பிசைந்த தூய வெண்மையான அரிசியை சில பலியாக செய்து பல பிரம்பு கூடைகளிலே வைத்து முருகனை வணங்குவார்கள். மதவழி நிலைய மாத்தாள் கொழுவிடை குருதியோடு வீரைய
தூ வெள்ளரிசி சில்பலி செய்து பல் பிறப்பு இரி. இன்னொரு பாடல் இருக்கு. சிறுதினை மலரோடு விரையி மறியறுத்து வாரண கொடியோடு வயின்பட தறியி ஊர் ஊர் கொண்ட சீர்கெழு விளவினும். அதாவது சிறிய திணையரிசியை பூக்களோடே கலந்து பிறப்பரிசியாக வைப்பர். ஆட்டை அறுப்பர். கோழி கொடியோடு அவ்விடத்திலே முருகனை நிலைநாட்டுவர். இவ்வாறு ஊர்தோறும் நம் முருகனுக்கு விழா செய்வார்கள். இதெல்லாம் பழம்பாடல். அதுக்கப்புறம் காலம் மாறிடுத்து. நம்ம முருகனுக்கு பலி கொடுக்கறத நிறுத்தியாச்சு. ஓகே. அதே சமயத்தில் இன்றைக்கு இத்தனை வருடங்களுக்கு திருப்பரங்குன்றத்தின் அந்த மலையிலே இன்னொரு பகுதியில் அமைந்திருக்கின்ற சிக்கந்தர் தர்காவில் இஸ்லாமானவர்கள், ஏன் இந்துக்களும் கூட தன்னோட வழக்கப்படி அல்லது தன்னுடைய நம்பிக்கையின்படி பரம்பரையாக பின்பற்றி வருகின்ற ஆடு வெட்டி பூஜை கொடுத்து அதனை புலால் உண்டு இறைவனுக்கு படைத்து மகிழ்கின்ற அந்த பூஜையை இன்னைக்கு எதுக்கு நிறுத்தணும், இன்னைக்கு எதுக்கு பிரச்சனை பண்ணணும்? தென் தமிழகத்தில் இந்து முஸ்லீம் வேறுபாடு கிடையவே கிடையாது. ஒரு சின்ன தகவல் பற்றி சொல்லி முடிக்கிறேன். ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோவில் முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டதாயினும் அதன் புகழ்பெற்ற 1222 தூண்கள் உள்ள இந்தியாவின் மிகப்பெரிய 3ஆம் பிரகாரம் கிழவன் சேதுபதி அவருடைய காலம் 1673 முதல் 1710 வரை. அந்த 3ஆம் பிரகாரம் கிழவன் சேதுபதி அவர்களால் கட்டப்பட்டது. அந்த வேளையை அவர் கீழக்கரை இஸ்லாமிய செல்வந்தர் மற்றும் தனது அமைச்சர் சீதக்காதியிடம் ஒப்படைத்தார். செத்தும் கொடுத்த சீதக்காதி உங்களுக்கு தெரியும். அந்த சீதக்காதிட்ட தான் இவர் கொடுக்கிறார் கிழவன் சேதுபதி. அந்த சீதக்காதியும் இலங்கையில் இருந்து படகுகள் மூலம் பெரிய கற்களை கொண்டு வந்து வேலையை முடித்தார். இன்னைக்கு நாமெல்லாம் ராமேஸ்வரத்தில் போய் 3ஆம் பிரகாரத்தை பார்க்கிறோமே, அந்த பிரகாரத்தை கட்டி முடித்தவர் ஒரு இஸ்லாமியர். அந்த அளவுக்கு தென் தமிழகத்திலே அல்லது தமிழகம் முழுவதுமே இந்து முஸ்லிம்கள் உறவாய்த்தான் இருந்து வருகிறோம். இந்த கோவில் கட்டி பிரகாரம் கட்டி முடிந்த பிறகு மீதி உள்ள கற்களையும் திருப்பி கொடுத்துட்டார் அவர். ஆனால் சேதுபதி என்ன சொன்னாரு, அந்த கற்களை கொண்டு மசூதியை ஒன்றை கட்டி கொள்ளுங்கள் அப்படின்னு சீதக்காதி வசம் கொடுத்தாரு. இதை யோசிச்சு பாருங்க. இப்ப நடக்கிறதையும் அன்றைய அரசாங்கத்தையும் நினைச்சு பாருங்கள். ரொம்ப வேதனையை அளிக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னால இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றியும் சிக்கந்தரை பற்றியும் யதார்த்தமா எழுதின கவிதை, அதை உங்கள்ட்ட இப்ப பகிர்வதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பரங்குன்றின் படியேறி பார்த்தால் சிறங்காட்டி சிரிப்பார் சிக்கந்தர். பரங்குன்றின் படியேறி பார்த்தால் சிரம் காட்டி சிரிப்பார் சிக்கந்தர். ஆம், சீர்கந்தர் கீழே சிக்கந்தர் மேலே. சீர்கந்தர் கீழே சிக்கந்தர் மேலே மெய்யான இறை தூதரின் மூலம். ரெண்டு இங்கேயும் 5 காலம் தொழுறாங்க, அங்கேயும் 5 காலம் தொழுறாங்க. 5 கால பூஜைக்கு நடக்குது, 5 கால தொழுகை நடக்குது. ஐயனை தொழும் 5 காலம் மெய்யான இறை தூதரின் மூலம். திருவனந்தல் உச்சி சாயரட்சை இருள்சூழ் 2ஆம் சாமம் அருள்வாள் அர்த்த சாமம். மருள் நீக்கி மனதுள் நோக்கில் அல்லாவும் அருள் நிறை அழகு கந்தனே. இங்க 5 வேளை பூஜை நடக்குதே, அதைத்தான் பஜர் என்பார், பகல் ஜுகூர் என்பார், அசர் என்பார். அறிவீர் மயக்கு மகரீப் என்றே மலையில் ஓதி ஈசா என்றே ஈசனில் முதிப்பார். ஈசா என்றே ஈசனில் முடிப்பார். அதாவது பஜர்னா அதிகாலையில, ஜுகூர்னா மதியம், அசர்னா பிற்பகல், மகரீப்னா மாலையில, ஈசானா இரவு. இந்த 5 வேளை தொழுறாங்க இங்க. அதத்தான் இங்க ஐயனை தொழும் 5 காலம் மெய்யான இறை தூதரின் மூலம். மதம் பிடிக்காமல் மதம் வழி நடந்து இறைவன் காட்டிய வழியை பின்பற்றுவோம் என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் கவிக்கிருக்கன் முத்துமணி.